பிரேஸ் தி லார்ட். இன்றைக்கான கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் ஏசாயா 61வது அதிகாரம் 7வது வசனம். நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் வரும், லட்சியத்திற்கு பதிலாக தங்கள் பாகத்தில் சந்தோஷப்படுவீர்கள். அதன் நிமித்தம் தங்கள் தேசத்தில் இரட்டிப்பான சுதந்திரம் அடைவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்களுக்கு உண்டாயிருக்கும். So God is telling, ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுடைய என்ன சொல்றாரு, நம்ம வெட்கத்திற்கு பதிலாக. ஸோ நீங்கள் எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்க, எந்த காரியத்தை குறித்து நீங்கள் வெட்கப்பட்டீங்க, எந்த காரியத்தை நிமித்தம் நீங்கள் வெட்கப்பட்டீங்க? ஒரு இன்டர்வியூவில் ஃபெயிலியர், அதனால வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? இல்லை இந்த ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைச்சிருச்சு ஆனால் எனக்கு கிடைக்கல அப்படின்ட்டு நீங்கள் வெட்கப்பட்டு போயிட்டீங்களா? இல்லை அநேகருடைய வார்த்தையினால நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், ஸோ நான் அவமானப்பட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு ஒரு இடத்துல உட்காந்து புலம்பி அழுதுட்ருக்கீங்களா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால், நீங்கள் வெட்கப்பட்டுன அந்த இடத்துல உங்களுக்கு ரெண்டத்தனையான பலன் வரும். அந்த ரெண்டத்தனையான பலன் யாராலே வரும்னா அது கர்த்தராலே வரும். அந்த பலன் வரும்போது எல்லாரும் வந்து பார்த்து ஒன்று ஆச்சரியமாக உங்களை பார்த்து பேசுவாங்க. எப்படி உங்களுக்கு இந்த ஒரு அற்புதம் நடந்துச்சு, ஓகே நம்மலாம் நினச்சோம் ஷி வில் நாட் டூ இட், ஹி வில் நாட் டூ இட் அப்படின்னு. ஆனால் கர்த்தர் வந்து நம்மளுடைய எந்த சூழ்நிலையும் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டோமோ அந்த இடத்துல நம்மளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். நம்மளுக்கு தெரியாது, நம்ம கூட மறந்துடுவோம். சில டைம் நம்ம வெட்கப்பட்ட இடத்த மறந்துடுவோம், நம்ம வெட்கப்படுத்தின நபரை கூட நம்ம மறந்துடலாம். ஆனால் கர்த்தர் அதை மறக்கவே மாட்டார். அதே இடத்துல நம்மளை உயர்த்துவார். உங்களை ஒரு வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நியாயமான ப்ரமோஷன் உங்களுக்கு கொடுக்காம உங்களுக்கு நெக்ஸ்ட், அதாவது அடுத்ததான் வந்து புதுசாக சேர்ந்தவங்களுக்கு அந்த ப்ரொமோஷன் கிடைச்சிருச்சா, அதாவது நீங்கள் வெட்கப்பட்டு போயிட்டீங்களா, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களுடைய வெட்கத்திற்கு பதிலாக ரெண்டத்தனையான பலன் வரும். மேபி உங்களுக்கு டபுள் போர்ஷன் வெயிட்டிங், ஸோ டபுள் ப்ரொமோஷன் வெயிட்டிங், சாரி. ஸோ ரெண்டத்தனையான ப்ரொமோஷன் உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டுருக்கலாம். இல்லை ஃபேமிலியில் யாரோ ஏதோ சொன்னாங்க, அந்த காரியத்தை குறித்து நான் வெட்கப்பட்டு போயிட்டேன், ஸோ எல்லாருக்கும் நடக்கிற ஒரு விஷயம் எனக்கு நடக்கலை, அதனால நான் வெட்கப்பட்டு போயிட்டேன். உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு டபுள் போர்ஷன் ஆஃப் பிளஸ்ஸிங் உங்களுக்கு காத்துட்ருக்கு. சொன்ன அவங்களுக்கு முன்பாகவே உங்களை தேவன் உயர்த்த போகிறார். அதாவது உங்களுக்கு நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலை மீது